மகாபிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். மகா தேவனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். யெஷரனின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோப்பால் அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தாவே, காலை நேரத்துக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆராதனை செய்ய உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற என்னையும் எங்களையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீர் எங்களோடு நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, வரவேண்டிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க வந்திருக்கிற நாங்கள் உண்மை கர்த்தாவே முழு இருதயத்தோடும் துதிக்க ஆராதனை செய்ய கர்த்தனீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மையமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் பாடும்போது கர்த்தாவே எங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் உண்மை துதிக்க உண்மை நாங்கள் போற்ற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் கொடு வைத்து அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா. ஆராதனை முழு பொறுப்பையும் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பிரசன்னராய் இருங்க தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காரலாம். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் நான் யோசித்தவன்.
ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்புதல் வந்தாலும் பாசமுள்ளவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அதை சொல்லி தான் நம்ம பாடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? மைக்கில் ஹலோ சொல்லுங்க. ஹலோ. நீ சொல்லுமா, நல்லா சொல்லுமா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது.
ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஓகே, சூப்பர். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொழுதையா. நிச்சயமே சித்தமே
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. சத்தமாக வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உற்சாகமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செல்லும். உற்சாகமாக சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தீர். துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அந்நிய பாஷைகளை பேசுவோம், அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்கே வல்லமையுடைய வல்லமைகள் மேலே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கிருபை தந்தீரே, கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடுவோம். ஓ இயேசு ராஜாவே, பலனானீர் தகப்பனே, நீங்க எங்களுக்கு பலனானி, எங்களுக்கு நீங்க பலன் கொடுத்தீங்கப்பா. உங்களுடைய பலனை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய பலனை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. எனக்கும் பயமில்லையே. ஹல்லேலூயா. வல்லமை எங்கள் மேல வேணும் தகப்பனே, உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுத்த தகப்பனே. கர்த்தாவே, இதுவரை தாங்கினவர், நீங்க இதுவரை நடத்தினவர், எங்களை இதுவரை நடத்துங்க. எங்களை இதுக்கு மேல நீங்க நடத்த போறீங்களே, உமக்கு சொந்தம் ஆராதனை உமக்கு. உண்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்கள் மேல இறக்குங்க தகப்பனே. கர்த்தாவே, பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்புங்க, பிரசன்னத்தினால நீங்க எங்களை நிரப்புங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாற்றுகிற தேவன் அவர். எல்லாரும் கேட்கிறோம், கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலாம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உற்சாகமாக ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி
எங்கள் மேல இருக்கணும், உங்களுடைய பலன் எங்கள் மேல இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் மேல இருக்கணும் தகப்பனே. உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் மேல நீங்க கொடுங்கப்பா, கொடுங்க 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 கொடுங்க. ஓ ஆராதனை உமக்கே, தட்டுவோம். இன்னும் கர்த்தாவே கர்த்தாவே எங்கள் வல்லமை தருகிற தேவன் நீங்கப்பா, வல்லமை தருகிற தேவன் நீங்கப்பா, வல்லமை தருகிற தேவன் நீங்கப்பா. கர்த்தாவே எங்கள் வல்லமை தருகிற தேவன் நீங்க, எங்களை பாதுகாக்கிறவர் நீங்கப்பா, எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவர் நீர் தகப்பனே. கர்த்தாவே உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீங்களே அப்பா, உம்மை துதிக்கிறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உங்களை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம், கண்களை மூடி. ஹல்லேலூயா 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 பாதுகாத்து நடத்துறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. Hallelujah.
அநேகருக்கு இல்லாத இந்த நேரத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களப்பா. சாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும்படி ஜெபிக்கும்படி உங்களை ஆராதனை செய்யும்படி நீர் எங்களை கர்த்தாவே அழைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி கிருபையின் கரம் எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் இருக்கிற கரம் கர்த்தாவே எங்களை தாங்கினது, இதுவரை நடத்தினது தகப்பனே. உடைய வல்லமை கர்த்தாவே எங்களை நடத்தினது, உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது, உடைய பல நீர் எங்களை கொடுத்து எங்களை தாங்கிக் கொண்டே இருந்தீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி வந்தீங்க தகப்பனே. எங்கள் குடும்பத்தை நடத்தினீங்க கர்த்தாவே. எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் கர்த்தாவே நாங்கள் கைது செய்ய எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ நடத்தினே வந்தீங்க அப்பா. இதுவரை நடத்தினீங்க, இனியும் நடத்த போறீங்க. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு வாங்கப்பா, எங்கள் குடும்பத்தோடு எங்கள் வீட்டோடு கர்த்தாவே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இருந்த தகப்பனே. பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்புங்க. வழி நடத்துதல் உடைய பலன், உடைய கிருபை, உடைய தயவு எங்களோடு இருக்க வேணும். இது மட்டும் நடத்தினீரப்பா, இனியும் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.
144 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 144. இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதம் மீட்பை குறித்தும் செழிப்பை குறித்தும் தாவீது செய்கிற ஜபமாக இருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நம்மளை தேவன் எப்படிலாம் மீட்டார், நம்மளை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத படிக்க போகிறோம். 12லேருந்து 15 வரைக்கும் நமக்கு அவர் கர்த்தர் கொடுக்க போகிற செழிப்பை பற்றி படிக்க போகிறோம். படிக்கலாங்களா? 144 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தாபரமும் என் கோட்டையும் என் உயரமுள்ள அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனித்ததற்கு மனுபுத்திரன் நீர் எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வசனங்களை வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்களை புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை விரட்டிவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்தில் இருந்து ஒரு கரத்தை நீக்கி ஜலப்பிரவாகத்தில் என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாய் கலத்தனமான வலுக்கையும் உடைய அந்நிய புத்திரருக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரோ ராஜாக்களுக்கு செய்ததை ஜெயத்தை தந்து முதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரருக்கு கைக்கு என்னை விலக்கி தப்புவி. இது வரைக்கும் படிச்சது என்னது சொல்லுங்க? மீட்பு. எப்படிலாம் தேவன் தப்புவிக்கிறார் அப்படின்னு படித்தோம். அடுத்து படிக்க போகிறோம். இது என்னது? தேவன் நம்ம கொடுக்க போகிற செழிப்புக்காக சொல்கிற படிப்போமா? அப்போது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சம் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களாலையும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு ஒப்புகுதலுக்கு குடியேற போகுதலுக்கும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குதலும் உண்டாகாது. விதமான சிறை பாக்கியம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற செழிப்பு, அவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க போகிற செழிப்பு. இந்த சங்கீதத்துக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆசீர்வாதமான ஓய்வு நாள் ஆராதனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதில் நாம் மகிழ்ந்து சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து பாடினோம். ஹல்லேலூயா. நீங்கள் தவறாமல் வருகிறீர்கள் ஆலயத்திற்கு. இன்னும் உற்சாகமாயிருங்கள். ஒவ்வொரு இடைநேர கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஜெபம் ஜெபியுங்கள். உபவாசம் இருங்கள். ஆலயத்திலே நேரத்தோடு வாருங்கள். தெய்வ சமூகத்திலே மகிழ்ச்சியோடும் உன்னதமான ஆசீர்வாதங்களோடு நாம் கடந்து செல்ல முடியும். வெளிப்படுத்தலாகிற விசேஷ புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய்
என்று யார் பேரில் கர்த்தருக்கு குறைவு இருக்கிறது? என் பேர். நீங்கள் சொல்லுங்கள், யாரை பற்றி எழுதுறாரு? நம்மள ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? ஆனாலும், ஏன் ஆனாலும்? ஏற்கனவே நம்மை சாட்டிஸ்பாக்சன் செய்தார். போன வசனத்திலே, மேல் வசனத்திலே, கடந்த நாட்களிலே நாம் வாசித்தது போல, நீ சகித்து கொண்டிருந்த என் மகன் மகளே, நீ எவ்வளவு பொறுமையா இருந்த என் மகன் மகளே, நீ இலைப்படையாத பிரயாசப்பட்ட. நம்மை திருப்திப்படுத்தின ஆண்டவர், நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் 4ஆம் வசனத்திலே சொல்வது என்ன தெரியுமா? அவர் எப்படி நம்மை சொல்லுகிறார்? உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா. ஆமென். நீ இவ்வளவு செஞ்சிருந்தோம், ஆனாலும் உன் பேரிலே ஆதியில இருந்தே அந்த அன்பை நீ விட்டுட்ட. அது பெரும் குறையாய் பார்க்கிறப்பா நானு. அது உனக்கு தெரியல, ஆனா சகிக்கிற, பொறுமையா இருக்கிற, வேதம் வாசிக்கிற, ஆலயத்துக்கு வருகிற. நீ எப்படி இருக்கிற? குறைவா இருக்கிற. என்ன குறையில இருக்கிற? என்ன குறை? சகலமும் இருக்கு, நமக்கு ஒரு குறையும் கிடையாது. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பார்த்தா வேண்டிய சகலமும் நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரா பாருங்க. நம்ம இடத்துல இருக்கிறத பார்க்கிறார். ஏற்கனவே உன்னுடைய விசுவாச பயணத்திலே இருந்த ஒரு கிரியைகளை கர்த்தர் கண்டு கொண்டார், அறிந்து கொண்டார். இப்பொழுதோ ஒவ்வொருவரிடத்திலே இருக்கிற எவைகளை கண்டிருக்கிறார்? குறைகள். இது என்ன? தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் சரியா படைத்துட்டாரு. படைத்துட்டு அவர் சகலத்தையும் தீர்மானம் பண்ணினாரு. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய சொந்த குமாரனை அனுப்பினார். வெரி பெஸ்ட். அவர் நம்ம மேல பாசம் வைச்சார், ஆசை வைச்சார், அன்பு காட்டினார், நேசம் வைத்தார். தூரம் போன நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டார். ரட்சிப்பை கொடுத்து விட்டார், மனம் திரும்புதலை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆனால் தேர்ட் பர்சன், மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சரியாய் நம்மை தீர்க்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு மீட்பெல்லாம் இயேசு இடத்துல இருந்து வந்துருச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துயிர் தெழுந்து பிதாவிடத்துக்கு சென்று விட்ட பிறகு சொன்னார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் இது. அல்லேலூயா. உன் பேரிலே ஒரு குறை இருக்கிறதை நான் காத்திருக்கிறேன். உனக்கு அன்பு இல்லை. ஓ, ஒரு குடும்பத்திலே அன்பு இல்லைன்னா என்ன இருக்காங்க? பகை இருக்கும், சண்டை இருக்கும், போராட்டம் இருக்கும். அல்லேலூயா. அழுகையும் புலம்பலும் இருக்கும். தேவ சபையிலே தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டியது அன்பின் குறை இல்லாத கல்வி. ஆமென். அன்பு இருக்கணும். வாழ்க்கைக்கு அன்பு பெருசு. பிள்ளைகளிடத்துல நீ அன்பு காட்டினா கிட்ட கூட வர மாட்டாங்க. ஒரு முறை பிள்ளைகளை தூக்கி அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்து கொடுத்து பாரு. அடுத்த முறை நீ கையேந்த வேண்டாம், அதுவே தானா உன்னிடத்திலே வரும். ஒரு முறை கோபம் காட்டி நீ அந்த பிள்ளைய ஒரு பார்வை பார்த்தன்னா மறுபடியும் உன் பக்கம் திரும்பாது. ஏன்? அங்க என்ன இல்லை? இயேசுவும் அப்படித்தான். பரிசுத்த ஆவியானவரை காணும் போதெல்லாம் உன்னுடைய அன்பு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ மனுஷரோடு அன்பா இருப்பேன், அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குது, அன்பு குறை. அல்லேலூயா. இந்த குறைவு நம்ம இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆவியானவர் இடத்துல எதிர்பார்க்கிறது ஒண்ணு, குறைவில்லாத அன்பை தேவனிடத்தில் நீ செலுத்த வேண்டும்.
அன்பு முக்கியமாய் இருக்கிறது. அந்த குறை நமக்குள்ளே இருக்கவே கூடாது. யாக்கோபு 1:4 சொல்லுவது என்ன? ஒன்றிலேயும் நீங்கள் குறைவில்லாமல், யாக்கோபு 1:4, பூரணராக நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பூரணமான கிரியைகளை செய்து காண்பிக்க வேண்டும். எது இல்லாம போறதுக்கு உன்னிடத்திலே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அப்படி போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னிடத்துல குறை இருந்துச்சுன்னா தேவனிடத்துல போய் கேட்கணும். அவரிடத்துல கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே என்னிடத்துல குறை இருக்குது, நீ என்ன செய்யணும்? என்ன நிறைவாக்க ஆண்டவரே. ஆண்டவர் தான் நமக்கு குறைவுகளை நீக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. குறைவு இருக்குமானா கர்த்தர் அவைகளையும் அறிகிறார். நீ பாடுபடுகிற ரொம்ப பிரயாசப்படுகிற கரெக்ட். ஆனால் அன்பு உன்னிடத்திலே இல்லை என்கிற ஒரு குறைவுக்கு ஆவியானவர் நம்ம நிறுத்தி காண்பிக்கிறார். அந்த அன்பு இல்லைன்னா தேவனிடத்திலே நம்முடைய அன்பு பூரணப்பட வேண்டும். அது ஒரு நாள் மாத்திரமல்ல, அவர் வருகை நாள் வரைக்கும், அவரோடு கூட போய் நாம் சேருகிற வரைக்கும் அன்பிலே நாம் குறையற்றவர்களாக, பூரணம் அடைகிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக நம்முடைய அன்பு பெரிதாக இருக்க வேண்டும். அன்பு இருந்து விட்டால் போதும், நாம் ஆண்டவரை எந்த விதத்திலும் நாம் உயர்த்தி கொண்டுதான் இருப்போம். என்ன வந்தாலும், எப்படி இருந்தாலும், எச்சூழ்நிலை, எக்காலங்கள், எப்பேற்பட்ட போர் இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நீ உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவர்களை பிரியப்பட்டுக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தார், ஆனால் உலகத்துல குறை என்று ஒன்று இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு புறப்பட்ட உலகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. உபாகமம் 30:6. நீ என்ன பண்ணும்? அன்பு கூர்ந்து நீ பிழைக்கத்தான் ஆண்டவர் சொல்ற. என்னென்ன? முழு இதயத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து பிழைத்திரு. இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திரு, ஆசீர்வாதமாயிரு. அப்ப குறைந்து போன அன்போடு இருந்தால் நமக்கு ஒரு பிழைப்பு என்பது குறைவு விடலாம். அல்லேலூயா. அதே ஒரு அழகாகத்தான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். நீ முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு பிழைத்திருக்கும்படிக்கு இருதயத்தையும் என்ன பண்ணுவார்? விருத்த சேதனம் செய்வார். ஆண்டவருக்கு ஆசைத்தா உனக்கும் உன் சந்ததிக்கோ ஒரு நல்ல அன்பிலே நீங்க நிலைத்திருந்து பிழைத்து வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அப்படின்ட்டு அவர் அன்புல நிலைத்திருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. அவங்கதான் நம்ம குடும்பத்திலே அன்பு இல்லாமல் இருக்கணும். நம்முடைய அன்பு வேறு, உலக பாசன அன்பு எல்லாம் வேறு. நமக்கு காட்ட வேண்டிய அன்புகளை நாம் குடும்பத்தோடு நாம் வைத்துக் கொள்கிறோம், நண்பர்களோடு வைக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிகளோடு வைக்கிறோம். ஆனால் உன்னுடைய குடும்பத்திலே, சந்ததியிலே எல்லாரும் வாழ்ந்து சுகித்திருக்கணும், பிழைத்திருக்கணும்னா கர்த்தரிடத்திலே நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அன்பிலே குறைவில்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தின் 16ஆம் வசனம், நீ பிழைத்து பெருக. நீ உன்னுடைய பிழைத்திருக்கும்படிக்கு, இங்கு பிழைத்து பெருகும்படிக்கு, பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக, தேவையான சகல வஸ்துக்களும் ஆசீர்வாதமாக இருக்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படிக்கும். அப்படியெனில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், தேவனிடத்திலே உன் அன்பு பெருக பெருக, நீ அன்பு செலுத்த கூறிக்கொண்டிருக்கும் போது உனக்கு நடக்கிறது என்ன? பிழைத்து பெருகுவேன். தேசத்திலே தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்க, உன் வழிகளில் நடக்கவும், கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் உனக்கு கற்பிக்கிறேன். அன்பு கூர்ந்திட்டாலே இத்தனையும் உனக்கு கற்று தருவார்.
பிளஸிங் நீ பெற்றுக் கொள்வதற்கு இவைகள் மிக வழிகாட்டுதலாய் இருக்கிறதை இந்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா. 20ஆம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் குடியிருக்க சத்தத்திற்கு செவி கொடுத்து பற்றிக் கொள்வாயாக. தீர்க்க ஆயுசும் ஆனவர். தீர்க்க ஆயுசு நமக்கு வேண்டுமெனில் குறைவில்லாத அன்பு தேவனிடத்தில் நீ வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் விட்டுற மாட்டார். எதற்கு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார்? நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து இவைகளை நினைப்பூட்டத்தான். உன் பேர்ல ஒரு குறை இருக்குது, உனக்கு தீர்க்க ஆயுசு வேணுமா? கர்த்தர் உன்னை குறித்த திட்டம் ஆயுள் காலங்கள் வரை நீ இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் வரும் மட்டும் உன்னை வைத்திருப்பாரானால் நீ இருக்கணும். அல்லேலூயா. இல்லை என்றால் நாட்கள் நிறைவேறும் போது உன்னுடைய சுதந்திர விதத்திற்கு நீ போக வேண்டும் என்றால் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? உன் ஜீவனை அவரிடத்திலே எடுத்துக்கொள்வார். அப்ப நீ இளைப்பாரி கொண்டிருக்க வேண்டும். தீர்க்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் நீ இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், சுகித்து இருக்கணும்னா உன்னிலே ஒரு குறை இருக்கக்கூடாது. என்ன குறை? என்ன குறை? அன்பு குறை. அப்பாவிடத்துல அன்பு செலுத்துவதில் தாமதம் பண்ணக்கூடாது. எந்த நேரமானாலும் அன்பு காட்டுகிற பெற்றோரிடத்திலே இல்ல அன்பு காட்டுகிற ஒரு இடத்திலே எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. வேறொரு இடத்திலே எதையும் சொல்ல முடியாது. அது மனித இயல்பு தான். கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் எல்லாம் சகஜமாயிருக்கும். நாமும் கர்த்தரும் ஒன்றாயிருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரிடத்திலே விசுவாசமாக ரட்சிக்கப்படுவோம், அவ்வப்போது உணர்த்தப்படுவோம். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன், வாக்குத்தத்தங்களை பெற்ற பிதாவோடு கொடுக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வகையிருக்கிற போது அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அல்லேலூயா, எந்த விதத்திலேயும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? குறைவில்லாத அன்பு. கர்த்தர் உன்னை பார்க்கிறாரானால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை புடமிடுவாரானால், உன்னை தராசிலே வைத்து நிறுத்தி பார்ப்பாரானால் உன்னிடத்தில் என்ன குறை இருக்கக்கூடாது? அன்பு குறை. அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள் தான் ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிறார். அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்தார். நாம் எதிலையும் குறை உள்ளவர்களாக இருக்கவே கூடாதே. அல்லேலூயா. ஆமென். என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் குறைவாயிடுறோம். அது ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். 24:12 மத்தேயு. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு குறைவுக்கு ஒரு காரணம் வேதம் நமக்கு சொல்லுது. எதனாலயா? இது ரொம்ப தகாதது. கிறிஸ்தவர்களுக்கு இந்த அக்கிரம வார்த்தை வருமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அக்கிரமம் என்கின்ற அநீதியான வாழ்க்கை நெறிமுறைகள் தூரம் ஆக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தூரம் போச்சு, நம்ம அதில் சம்பந்தம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாச்சானா அன்பு குறைஞ்சு போயிடும். யார் மேல இருக்கிற அன்பு? மனிதர் மேலே இருக்கிற அன்பு கூட. அப்புறம் ஒரு பிள்ளை ஒரு அக்கிரமமா நடந்தான்னு ஏதாவது பெரிய விஷயம் நம்ம அன்பு தூக்கி போட்டுடும். அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் நம்ம இடத்துல அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அன்பு குறைஞ்சிடும். ஆகவே இந்த அக்கிரமம் செஞ்ச கொஞ்சம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு ஏற்ற நல்ல பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருந்து ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாய் இருப்பதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் கற்பிப்பது என்ன? ஏப்பா உங்க இடத்துல என்ன இருக்குப்பா? ஒரே ஒரு குறை இருக்குப்பா. என்ன இருக்கணும்? உன்னிடத்துல பரலோகத்துல பொக்கிஷம் இல்லப்பா உனக்கு. அல்லேலூயா. அன்பு இருந்துச்சுன்னா நீ பொக்கிஷத்தை எங்க வச்சுட்டு இருப்ப? நீ அன்பு காட்டுற அன்பு காட்டுற அன்பு காட்டுற நீ எல்லாத்தையும் கொண்டு போய்
மற்றவர்களுக்கு கொடுக்குற அது வேறு விஷயம். ஆனா உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்க கத்துக்கப்பா. குறையா போச்சு. அல்லேலூயா. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குது மகனே. என்ன குறை? பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் சேராம நீ எல்லாத்தையும் இங்கே செலவழித்துக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. அந்த சிந்தையே கிடையாது. இந்த உலகத்திலேயே பொக்கிஷத்தை சேர்க்கணும், இங்க துரு அடிக்கணும், திருடன் கொள்ள கொண்டு போயிடுவான், அவனுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்க கூடாது. அல்லேலூயா. உலகத்தோடு நாம் உழந்து ஓடி வந்து சேர்த்து வைத்தாலும் பரலோக பொக்கிஷத்திலே நம்முடைய பொக்கிஷம் இருக்கும். நாம் இதுவரைக்கும் யாரும் சேர்த்து வைக்கல, நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அனுதின வாழ்க்கை வாங்குறத விட எக்ஸ்ட்ரா தான் வருதே தவிர செலவினங்கள் சேர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையில பரலோகத்திலாவது நமக்கு என்ன இருக்கணும்? பொக்கிஷம் இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ போ, முதல்ல உனக்கு உண்டானதெல்லாம் வித்துட்டு என்ன பண்ண? பேங்க்ல போட்டு வைக்கிறோம்ல, அது எதுக்கு வாங்கி கிடக்கணும்? அந்த நகை யாரும் தூக்கிட்டு போயிடுவான், அந்த இடம் எவனா வீடு கட்டி போயிடுவான். அதான் என்ன பண்ணும்? அதெல்லாம் வித்துட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க, நமக்கு என்ன அது இருக்கா? அது பத்திரமா இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய தொகை ஒன்றும் நம்ம தரமாட்டான், வட்டியாக போட்டு ஒரு சும்மாலாம் வந்துட்டு இருக்கும். பராது கிடக்கட்டும், அதுக்கு என்ன செய்யலாம்? அது அந்த பட்டகத்தில் கிடக்கும், தூரமா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு பரலோக பெட்டகம், அங்கதான் பொக்கிஷ சாலை இருக்கு, அங்கே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேணும். இந்த குறையை கட்ட நம்மளே பார்த்து என்ன செய்யல? நமக்கு இல்லை, இதை தான் விற்க முடியும். இருக்கிறத போய் என்ன பண்ண சொல்லிட்டாரு? உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, நம்ம ஏற்கனவே வித்துட்டு இருக்கிறோம், அதனால எதுவும் விற்க முடியாது. தரித்திரருக்கு நீ கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ கொடுக்க 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 ஒரு தரித்திரனுக்கு, நீ ஏழைக்கு நீ இறங்கினா அது என்னது? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். அப்போ கர்த்தருக்கு கடன் கொடுத்துட்டோம்னா அந்த கடன் எங்க போய் நிற்கு? அங்கே பொக்கிஷத்தில் போய் நிற்கு. பேங்க்ல கொடுத்துட்டு பேங்க்ல கடனை வாங்கிட்டோம்னா அங்கதான் கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். அவன் வந்து நம்ம இடத்துல வாங்கிட்டு போவான். நமக்கு பொக்கிஷாலை எங்க இருக்கு? பேங்க். நமக்கு எல்லாம் அங்கே தான், ட்ரெஷரி அங்கே தான் இருக்கு, தலைமை செயலகம் அங்கே இருக்கு. நாம் இங்கிருந்து சேர்த்ததெல்லாம் அங்கே கணக்கில் வழக்கில் அங்கே வச்சுட்டு இருக்கிறாரு. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் எடுத்து நம்ம காண்பிப்பார். உனக்கு இவ்வளோ பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆகையினால உனக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை, நீ வா சடுதியா, நீ வா மகனே. ஒரு ஆபத்து வரப்போது இன்னைக்கு உன் குடும்பம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அங்க இருக்கு உங்க அக்கௌண்ட்ல, அங்க சேர்த்து வச்சிரு. இந்த உலகத்துல மதிக்க மாட்டான் உன்னை. நீ கலங்கி வந்துடுவாங்க. எவ்வளவு பட்சத்துவாங்க கலங்கி போயிட்டா. சில பேர் படுகிற ஊத்துறவங்களை கர்த்தர் இந்த உலகத்துல உன்னை விட்டு வேண்டாம், அழைச்சிட்டு வர. வா மகனே, மகனை நான் உன்னை கொண்டு போயிடுறேன். அல்லேலூயா. நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அங்க இருக்குமானா உனக்கு ஒரு ஆவணம் அங்க வந்துடும். பேங்க்ல ஒரு பணத்தை போட்டு வச்சுக்கணும், எப்ப பார்த்தாலும் அந்த பக்கம் போய். நான் துவக்க காலத்துல அம்மாவை நான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அமௌண்ட்டை ஒரு பேங்க்ல போட்டோம். பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே தான் நம்ம, அதுக்கப்புறம் எந்த பேங்க்ல எப்படி நமக்கு வந்தாலும் பத்த மாட்டேன். அதை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல விசாரிச்சு, இந்த பணத்தை நான் போட போறேன், டெபாசிட் பண்ண போறேன், எந்த இங்கே வேணாம், என் பேங்க்லேயே வேண்டாம், அந்த பேங்க்லேயே வேலை செய்யறத கேட்குறேன், இங்கே வேண்டாம், இதை விட அங்கே சேஃப்டி நல்லதாக இருக்கும், உங்களுக்கு அங்கே கொண்டு போய் போடுங்கன்னு அவர் டைரக்ஷன் பண்ண. அந்த இடத்துல போய் நானும் அம்மாவும் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம் துவக்க காலத்தில். இப்போ அந்த பேங்க்ல இத்தனை பேங்க்ல வேற வெளியே சென்னை பேங்க்ஸ்ல போயிட்டு நம்ம வாங்க முடியுது. காலங்கள் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை வந்துட்டோம். இன்னைக்கு எண்ணி பார்த்தா கூட முடியல. ஆலயத்துக்கு ஒரு வேலையை செய்யலாம்னு நினைச்சாலும் என்ன செய்யணும்? என்ன பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் சேர்த்தாலும் செயல்பட முடிவதில்லை. காரணம், நம்முடைய பொக்கிஷங்கள் எங்கே போய் சேர நம்ம பாடுபடணும். அங்கு பொக்கிஷம் நம்ம சேர்த்துட்டோம்னா காடு கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேணும், இப்போ வேணும் ஆவிக்குரிய ரீதியில. அன்னைக்கு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு உத்தமமாக எனக்கு சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு நான் பலவீனமாயிட்டேன், விசுவாசத்தில் குறையாயிட்டேன், என்னுடைய நம்பிக்கையில் குறைஞ்சி போச்சு, நான் ஏதோ ஒரு சற்று வியாதியாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உங்களுடைய என்னுடைய பட்டகத்திலிருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கு, எல்லா தேவனிடத்துல இருக்கு, அந்த பேங்க்ல இருக்கு. ஒரு முறை கடந்த முறை நம்ம தியானிக்கிறோம்.
அது ஒரு பேங்க். ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறார். அந்த மெமோ இல்லைன்னா செக் புக் கொடுத்துருக்காரு. இதில் எனக்கு ஆண்டவரை இன்றைக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டேன், பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுத்துருவோம். அது மாதிரி நம்ம கர்த்தரிடத்தில் பேங்க் அங்கே இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கிருந்து நம்ம செக் எடுத்து, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வேணும், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆல்புரி அபிஷேகம் வேணும் ஆண்டவர் என்று நம்ம கட்டடத்தில் கொடுத்துட்டா அங்கே சேக்ஷன் ஆகி சைன் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுவார்? அந்த கேஷியர் நமக்கு அமௌண்ட்டை கையில் கொடுத்துறது மாதிரி அந்த பேங்க்ல இருந்து நமக்கு என்ன வரும்? பலன் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், அபிஷேகம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரகாரங்களிலே வைத்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறது. அங்கு அந்த பேங்க்ல நமக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அங்கிருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நாம் 10 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு கடையில் அனுப்புறோம்னா அது உடனே நமக்கு மெசேஜ் வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி நாம் பரலோக அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? கருவூலத்துக்கு தொடர்பு இருக்க வேணும். அல்லேலூயா. அந்த இடத்துல நாம் பொசிஷன்ல வச்சுட்டு இருந்தோம்னா எப்ப வேணாலும் போய் எடுத்துக்கிடலாம். அல்லேலூயா. எப்ப வேணாலும் கட்டடத்துல கேட்கலாம், கர்த்தாவே எனக்கு இவைகளை கட்டளை இடுங்கப்பா, எனக்கு மணி வேண்டும், இன்னைக்கு 1 lakh வேணும், எனக்கு 1000 வேணும், எனக்கு என்ன பண்ணுங்க? நீங்க செக் போட்டு அடிச்சதை தூதனை எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்து அங்கிருந்து வேறொரு தூதனை எடுத்துட்டு கேபியல் வந்து நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. அப்ப கொடுக்கும்போது நம்ம அதை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. உடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும்? லிமிட்டா வந்துச்சு. எது சேர்த்தாலும் லிமிட்டா இருக்கும். நமக்கு இருக்கிறது ஒரு இடத்துல அநேகர் இடங்களை பிடிக்கிறாங்க. போய் பிடித்துக்கிட்டா நீ எல்லாவற்றையும் அதிகமாக பிடிக்க ஆசைப்படக்கூடாது. ஒரு சென்ட் இருந்தா போதும். அது வரைக்கும் ஒரு வீட்டை கட்டினா அருமையா 435 சதுர அடி அதுல ஒரு வீடு கட்டி வாழ்ந்தாலே ஒரு போதும். 10 சென்ட் இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது என்ன பண்ண போற? புல்லு முளைச்சு போயிடுவேன், பராமரிக்கவே முடியாது. அல்லேலூயா. உனக்கு தேவையானவைகளை ஆண்டவர் திட்டமாய் கண்டிப்பா தருவார். அல்லேலூயா. திரளானவைகள் இருக்கலாமா? எல்லாவற்றையும் நீ எடுக்க ஆசைப்பட்ட அளவோடு திட்டத்தோடு நீ இருந்து ஒரு இடத்துல அருமையாய் இருந்து வாழ பழகி கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய பொக்கிஷம் எங்க சேர வேண்டும்? ஹெவன்ல இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வு ஹெவன் தான், பரலோகம் தான், கர்த்தர் இருக்கிற இடம் தான். பூமியிலே அல்ல. பூமியிலே போராட்டங்கள் இருக்கும். கொஞ்ச காலம் போராட்டத்தெல்லாம் போராடி முடித்து ஜெயிச்சுட்டு நம்ம எங்க போக போறோம்? பொக்கிஷ சாலைக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாவரையும் ஒரு நாளைக்கு கூட்டி சேர்த்து அங்கு கொண்டு போயிடுவார். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிலே ஒரு குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே மிக அதிகமாக விரும்புகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். 5:5 ரோமர். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது. சில துவக்கத்திலே ஆண்டவரிடத்திலே வருகிறோம், ஆண்டவரிடத்திலே அன்பு காட்டுகிறோம், அவர் நம்மிடத்திலே காட்டுகிற அன்பினாலே பூரிப்பாய் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் அந்த அன்பு நிலைத்திருக்க முடியாமல் விலகுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அன்பை அளிக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. The Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து நீ அன்புல குறைஞ்சிட்டப்பான்னு சொன்னா ஆண்டவர் எப்ப நமக்கு அன்பு கொடுத்தாரு? என்னைக்கு கொடுத்தாரு? என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நாம் பெறுகிறோமோ அன்னைக்கே ஆண்டவர் தரதை எழுதி வச்சிருக்காரு. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியும். ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையிலே நாம் வெட்கப்படுத்தாதே. அல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் போல மரித்தார் என்று அடுத்த வசனம் சொல்லுது.
ஆண்டவர் எதற்கெல்லாம் நமக்காக இப்படி செய்தாருன்னா, அவர் மரித்து நமக்கு அன்பை செலுத்தினார், கொடுத்தார் பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அவர் அன்பை காட்டினார் சிலுவையிலே, தன் ஜீவனை அன்பினாலே விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசுவின் அன்பை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து போன இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணினார்? ஆவியானவர் அனுப்பினார். அவர் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பை, இயேசு நமக்காக காட்டின பேரன்பை ஃபில் பண்ணுகிறார், நிரப்புகிறார். அல்லேலூயா. இருதயங்களில் ஊற்றி இருக்கிறபடியா அந்த அன்பு என்னைக்குமே இருக்கும். அதை விடும்போது தான் கர்த்தர் சொல்றார், உன்னிடத்திலே அன்பு குறை இருக்கிறதா? உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னைக்குமே கர்த்தர் நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் குறை காணவே கூடாது. நாம் ஒரே ஒன்று குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு அழகும், எவ்வளவு நேரம் உபவாசம் பண்றோம் பாருங்க. அப்ப கர்த்தர் நம்மிடத்துல ஒரு குறையை பார்த்துட்டாங்க எவ்வளவு துக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குறைய, ஒரு பணம் இல்லை, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். 100 பேர்கிட்ட நம்ம கேட்டுறோம், எனக்கு இது வேணும், தரீங்களா 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 தரீங்களா. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து ஒரு குறையாச்சுன்னா அவர் எவ்வளவு பாடுபடுவார். உனக்காக ஜீவனை கொடுத்தாரு, எவ்வளவு துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், காயமடைந்தாரு, மரணத்தையே சந்திக்க வேண்டிய அளவுக்கு தன் ஜீவனை கொடுத்துட்டாருன்னா, அவர் சம்பாதித்து உனக்கு கொடுத்து பில் பண்ணிருக்க, நிரப்பி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அவன் துக்கப்படுவார். அல்லேலூயா. குறையில்லாம நீ வாழணும். அதுதான் ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது. நீ கஷ்டப்படுற, சகிக்கிற, பொறுமையா இருக்கிற, நீ விசுவாசம். ஆனா உன் பேர்ல இந்த குறைக்கு இன்னும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இந்த குறை இல்லாத வாழ்கிற பரிசுத்த ஆவியின் நிறைவின் வாழ்க்கை 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனமும் வாசிக்கலாம். ஒருவர் அன்பு கூறுகிற கடன் அல்லாமல், ஒருவேளை உனக்கு கடன் சொன்னா எதாவது இருக்கு, ஆனா அன்பு அவங்களுக்கு செலுத்தாம விட்டியானா அந்த கடன் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கடன்ல யாரும் இருக்கக்கூடாது. நான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மற்றவர்களிடத்திலிருந்து என்னத்தை வாங்கிக்கிறோம், பொருளையோ பணங்களையோ வேறு எதுவும் ஒன்றை நாம் வாங்கிக் கொள்கிறோம், கடனாக வாங்குகிறோம். இங்க என்ன சொல்றாரு, நீ ஒருத்தரத்துல படாது, நிறைவேற்றுகிறான். கர்த்தர் எதை நினைச்சாலும் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அன்பு கடன். ஆனா ஆண்டவரிடத்துல நீ அன்பு குறையா இருக்குதுன்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்க. மனுஷனிடத்துல ஒருவேளை நீ அன்பு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, நீ கர்த்தரிடத்துல அன்பை போயிருந்தா அவரை பற்றி விசுவாசத்துல இருந்து போகக்கூடாது, ஒரு நம்பிக்கையில இருந்து நீ குறைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நீ அதுபோல உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாயிற்று. தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். தீத்து 3:14. நம்முடையவர்களும் என்ன செய்யணுமா? கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகி. உன்னுடைய குறைவுகள் இல்லாமல் நீ இருக்கணும்னா பொதுவா எழுதுறாரு, எந்த குறையும் உன்னால இருக்கணும்னா நீ நற்கிரியைகளை செய்ய பழகு. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எதுலேயும் குறை வராது. அன்பானாலும் சரி, வேறு எந்த விதங்கள் ஆனாலும் சரி, வேதத்தில் சொல்லப்பட்டது எதுலையுமே குறைவில்லாமல் உன்னால என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு முன்பாக இருந்து உன்னை காண்பிக்க முடியுமே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:9 என்ன சொல்வது? 1 Corinthians
39 13. நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, நிறைவு வந்தால் குறைவு போய்விடும். பாருங்க, அறிவிலே நமக்கு என்ன குறைவு பாருங்களேன். அறிவு குறைந்துட்டா வேதம் நமக்கு போதிக்கிறது எல்லாமே விஷயமா தான் இருக்கு. அறிவு குறைவு. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்வதனை இதற்கு இணையால் நீதிமொழிகள் 28:2. அறிவுள்ள மனுஷனாலோ நற்சீர் நீடித்திருக்கும். நற்சீர் நீடித்திருக்கும். சங்கீத புத்தகத்தில் வாசிச்சு 144 கடைசியில் என்ன வாசிச்சிருக்கிறோம்? கடைசி வசனம் வாசிச்சு முடிச்சுப்பேன். இவ்விதமான சீரை பெற்றது. என்ன சீரு? நற்சீர். அது வசனம் காண்பிக்கிறதா இல்லையா? அறிவுள்ள மனுஷனாலோ நற்சீர் நீடித்திருக்கும். நல்ல சீரான ஜனம் எது? தேவ ஜனம். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. நற்சீர் பெற்ற ஜனம் யாரு? அறிவுள்ள மனுஷனாலோ, அறிவு குறைவில்லாதவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? நற்சீர் நீடித்திருக்கும். அறிவிலே குறைவு, அன்பு குறைவை காட்டின ஆவியானவர் இப்ப இங்க என்ன காட்டுறாரு? அறிவு குறைவு. அறிவு குறைஞ்சு போனா நற்சீரை பெற்ற ஜனம் என்றும் மொழியிலிருந்து நாம் குறைந்துவிடுவோம். நற்சீரை பெற முடியாமல் போய்விடுமே. அல்லேலூயா. அறிவும் குறைந்தவர்களாய் இருக்க நீ நிறைய அறிவாளின்னு நினைக்காத. ரொம்ப அறிவா இருக்கிறேன்னு நினைச்சிடாத. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவுகளை நீ பயன்படுத்தி அறிவாளி நடந்துக்கோ. நல்ல நற்சீர் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் உன்னை அறிவு விருத்தவன் என்பதை காண்பிக்கும். அல்லேலூயா. சில பேர் ஒரு சீராகவே இருக்க மாட்டாங்க, ஆனா அறிவு போதிக்க ஆரம்பிப்பாங்க. தவறு. அறிவு சரியா இருந்து அறிவுல குறைவில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் சீரா இருப்ப. உன் சிறப்பான வழிகளில் நடப்ப. உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து போவது மக்கள் காண்பார்கள். அவங்க தான் சொல்லணும், அறிவுள்ள பிள்ளைகள். எல்லா விஷயத்திலையும் போய் தனக்கடாத வழக்கில ஈடுபடக்கூடாது. அறிவுள்ளவன் விலகி இருப்பான். அல்லேலூயா. சீரா இருப்பான், சீராய் சிறப்பா இருப்பான். அப்போ மற்றவர்கள் அறிவுள்ளத்தில் வரணும். அறிவை கேட்கறதுக்கு இதுக்கு என்ன செய்யலாங்கன்னு நீ சொல்லாத. அல்லேலூயா. உனக்கு அறிவு குறைவு. அறிவு இருந்தாலும் நற்சீரா நீ இருப்பியே. அறிவு குறைவா இருக்கிறதால தான் சீரா செய்ய முடியாம சிலவற்றை நாம் குறைவுள்ளவர்களாக செய்து முடித்து விடுவோம். சில நேரங்கள் சில காரியங்களை எடுத்து முடிக்க முடியலைன்னு சொன்னா நமக்கு அப்பதான் யோசிப்போம், ஐயோ நான் அறிவு இல்லாமல் செஞ்சுட்டேனா. அல்லேலூயா. தேவன் நமக்கு அறிவை கொடுக்கிறார். அறிவில குறைவில்லாமல் வாழ வேண்டும், நற்சீராய் நடப்பதற்கு. அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரத்தில் 24 கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் உபத்திரவங்களில் குறைவானதை பாருங்கள். கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவு. கர்த்தருக்காக ஒன்னு சகிக்கிறனா முடியாதுன்றோம். அழைத்துக்கு வரதுனால ஒன்னு இழக்கிறனா முடியாதுன்றோம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு வரணும்னா ஒன்னு இழக்க முடியாதுன்றோம். வீட்டில் போய் நான் படுக்கணும், இந்த நேரத்தில் தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஜெபத்தில் எப்படி 7 மணிக்கு வந்து உட்கார முடியும்? எப்படி வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வர முடியும்? அந்த நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கலாமே. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படி வர முடியும்? இந்த காரியம் இருந்ததெல்லாம் எப்படி? அல்லேலூயா.
காரியங்களை வைத்திருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ வேணப்பா, அங்கே போனோம்னா இன்னைக்கு எல்லாம் ஃபுல்டே என்ன பண்ணணும்? சபையிலே உட்காந்து கிடக்கணும். ஸ்பெஷல் மீட்டிங் வேணாம். என்ன செய்யணும்? எதுக்கு? கொஞ்சம் பிரச்சனை தான். தாண்டி வரணும்னா கொஞ்சம் உபத்திரப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் நேரத்தோடு எழும்பி சிலவற்றை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு தேவனுடைய பிரகாரங்கள் வரணும். அப்படி போல அனுபவம் இந்த உபத்திரவங்களிலே நாம் என்ன செய்கிறோம்னா குறைவானவர்களாக இருக்கும். நிறைவா நாம் செய்யறது கிடையாது என்னைக்குமே. அது ஆவியானவர் சரியாய் நமக்கு உணர்ந்து காண்பிக்கிறார். அவருடைய வெளியாக்கப்பட்ட மறைவா இருக்கிற போது பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை பவுலப்போஸ்தலன் நிறைவேற்றுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உபத்திரப்பட்டாவது நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் தேடும். உபத்திரம் இருந்தா கூட சரி. எது பெருசு? தேவ பிரகாரம் பெருசா? தேவன் அல்லாத ஒன்று நமக்கு பெரிதா இருக்கும். அதனால சில உபத்திரம் வரதான் செய்யும். அதுல போனா ஒரு 100 ரூபாய் நமக்கு கிடைக்காதான் போகும். பரவாயில்ல, நம்ம எங்க தான் இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக உபத்திரவங்களை அனுபவிக்கிறதுல குறைவா இருக்கிறோம். நம்ம கட்டுகிற சில நேரத்தில் விட்டு கொடுக்க, சில நேரங்கள் பரவாயில்ல, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டானாலும் பரவாயில்ல. நாம் எங்க இருக்கணும்? ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆலயத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிரகாரங்கள் அபிஷேகாரங்கள் வா, அதுவா இதுவா, எது அது இது எது? பாடுகள் உபத்திரவங்களில் குறைவில்லாமல் இருக்கணும். கர்த்தருக்காக நம்ம இடத்துல இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்குது. ஒரு 200 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு போராட்டம் வரும். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் நம்ம நேர்த்துக்கிட்டோம். இன்னைக்கு அந்த 200 ரூபாயை கொடுக்கலாமா தேவ பிரகாரங்களில்? இல்லை என்றால் அதை நாம் எடுத்துக்கிட்டு போயிடலாமா? இல்லைன்னா ஒரு 20 ரூபாய் மட்டும் போட்டு மீதி 180 ரூபாய் நாம் நீ எதை நேரத்துக்கிட்ட கொஞ்சம் உபத்திரவம் தான். அது இல்லைன்னா போய் கஷ்டப்படணும். ஒருவேளை பட்டினியா இருக்கணும்னா பரவாயில்ல. எது நினைப்பாங்க? கம்மியா போட்டு நிறைவா கொண்டு செலவு பண்ண தான் நினைக்கிறோம். அப்போ உபத்திரவனுக்கு குறைவா இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு ஒன்று செய்வதில் நிறைவா இல்லையா? இல்ல. இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுக்க நேர்ந்துக்கேன்னா கொடுத்தாகணும். ஐயா இது கொடுக்கலன்னா அவன் 4 வாட்டி நம்ம வீட்டு பேஜெல்லாம் வருவான். அப்ப என்ன செய்யுது? அப்ப நேர்ந்து கொண்டது என்ன ஆகுது? அப்போ உன்னால அதுல ஒரு குறைவா இருக்கிறீயே அல்ல இல்லையா? மாதந்தோறும் காணிக்க நம்ம தேவனுக்கு பிரகாரங்களை கொண்டு போய் தசமபாக காணிக்க செலுத்தணும். அதை நாம் செலுத்துகிறோமா? அதற்காகத்தான் ஒவ்வொரு மாதத்துல கண்டிப்பா எப்பயோ வருஷத்துல எதனா ஒரு மாசத்துல பிறந்தா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதத்துல நீங்க என்ன செய்திருங்க? முதல் வாரத்துல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து காலையில் வச்சுட்டு அதை நம்ம தோகன அருமையான சகோதரி உடைய குடும்பத்தார் இதுல இருந்து நம்முடைய ஆலயத்தில் என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதத்துல உங்க பிறந்த நாள் கண்டிப்பா வரும். 12 மாசத்துல எல்லாம் ஒரே மாசத்துல பிறந்ததில்லை. எப்படியோ வித்தியாசம் பிறந்திருக்கும். நீங்க அந்த நாட்கள் ஏமிட்டு இப்ப நமக்கு எது வரையும் ஆயிடுச்சு? மார்ச் ஏப்ரல் வரையும் ஆயிடுச்சாமா? ஏப்ரல் வரையும் புக்கிங் இருக்கு. அது வரைக்கும் முதல் வாரத்துல நமக்கு திருவிழா அன்றைக்கு ஆகாரம் நீங்க அந்த டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வந்து நீங்க வச்சுட்டு போறீங்க. பேலன்ஸ் எல்லாம் என்னைக்கும் நீ பிறகுதான் இருக்கிற அதை ஃபில் பண்ணுங்க. அல்ல இல்லையா? அதுக்காக உங்களுக்கு டேட்டா பர்த் கேட்டு ஏப்ரல் 1 மார்ச் ஏப்ரல் ஆமா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை யாரும் இல்லைன்னா எனக்கு சான்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா என் மாசத்துக்கு இந்த பிள்ளைங்களை அந்த மாசத்துல எனக்கு கொடுங்க. ஒரு மத்தியில் யாருன்னா வந்தா நான் விட்டு கொடுத்துறேன். அல்ல இல்லையா? கர்த்தருக்காக ஒன்னை ஒரு உபத்திரவத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வரணும். ஒரு நெருக்கம் தான். ஒரு கொஞ்சம் உபத்திரம்னா பெருசான உபத்திரம் இல்லை. அது ஷார்ட்டா ஒரு உபத்திரம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உபத்திரம்னா இன்னும் எவ்வளவு கிடக்குது. அல்லேலூயா ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 3:10 1 தெசலோனிக்கேயர் அடுத்து பொருட்டு 3:10 என்ன குறை இருக்குது பாரு. அல்லேலூயா. இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோமே. எதுக்காக? உங்க முகத்தை பார்த்தேன். உங்களுடைய விசுவாசத்துக்கு குறைவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே அது நிறைவாகும் பொருட்டு என்ன பண்ற?
நம்மை பிறகு அறிவுக்குள்ளாக்குகிறது, ஞானத்துக்குள் கொண்டு போகிறது, அன்பில் கொண்டு நிலைத்திருக்க செய்கிறது. விசுவாசமே குறையாகி போச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன பிரயோஜனம்? என்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசமே குறைஞ்சு போச்சுன்னா அது அப்போ கிறிஸ்து ஆண்டவரிடத்தில் எப்படி நெருங்க முடியும்? அங்க போனா தண்ணி கிடைக்குங்க அந்த குழாயில, அது ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். இயேசுதாங்க என்னுடைய வெளிச்சம், அந்த நம்பிக்கை விசுவாசம் போகவே கூடாது. அல்லேலூயா. விசுவாச குறைவு வாழ்க்கையில வரவே கூடாது. ஒரு நாளும் விசுவாசத்தில் நீ விழுந்து விடக்கூடாது. கர்த்தருடைய விசுவாச குறைவாய் பார்க்க கூடாது. என்னைக்காவது நடந்தீங்கன்னா ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பு. விசுவாசம் இல்லாம நீ எதனா நடந்துட்டே செய்துட்டே காரியங்களை நிறைவேற்றிட்டா மிக ஜாக்கிரதையாய். விசுவாச குறைவு என்பது இருக்கவே கூடாது. ஒரு நாளும் ஒரு அன்புல குறைஞ்சா கூட ஆண்டவரே, அறிவு கட்ட ஒரு வேலை செய்யற ஆண்டவரே, அறிவு குறைவாய் நடந்துட்டியப்பா. ஞானம் குறைவானாலும் ஒருவருக்கும் வேணும் இல்லைன்னு சொல்றவருக்கு கடிந்து கொள்ளாதவர்களுக்கு போய் ஞானத்தை பெற்றுக்கொண்டு சொல்றாரு. எந்த குறைவு இருந்தாலும், ஆனா விசுவாசமே குறைஞ்சு போச்சானா வாழ்க்கையே கிடையாது. உனக்கு வழியே தெரியலையே. விசுவாச குறைவு இருக்கலாமா? இருக்கலாமா? 1 கொரிந்தியர் 13:9 பிலிப்பியர் 2:30. 1 கொரிந்தியர் பிலிப்பியர் 2:10 2:30. கடைசியா அடிக்கிறார் ஆண்டவர். எங்க அடிக்கிறாரா? ஊழியத்திலே குறைவு. எல்லாரும் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அல்லேலூயா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இயேசுவை சீடர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லேலூயா. எல்லாரும் யாரு? இயேசுவின் பின்னே போக துணிந்தவர்கள். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்தொடர்ந்து வா நான் சொன்னார். அல்லேலூயா. உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்காங்க. என்ன குறைவு? பொக்கிஷத்தை சேர்க்காம விட்டுட்டப்பா. ஆகவே அதெல்லாம் முடிச்சு தீர்த்துட்டு சிலுவை எடுத்து மேலே தோல் மேலே என்ன மாதிரி போட்டுக்கிட்டு அதை சுமந்துக்கிட்டு என்னை பின்பற்றி வாழ். அப்படி என்ன செய்யணும்? சிலுவை என்று சொன்னாலே பாடுகள், உபத்திரவங்கள், ஊழியம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு அன்பு காட்டி இயேசுவை எடுத்துக்கொண்டு சொல்றது, மற்றவங்க முன்மாதிரியா நீ நடக்கிறது, மற்றவங்களுக்கு நீ ஒரு நல்ல ஒரு ஆளா உன்னை காட்டுறது, அன்பு நிறைந்த பாத்திரமா மற்றவங்களுக்கு பேசுறது, இதெல்லாம் ஊழியத்தான். அல்லேலூயா. தேவ ஆலயத்திலே வந்து ஒன்று செய்யறது, ஒரு பாய் போடுறதோ, ஒரு கிளீன் பண்றதோ, உன்னுடைய பொருத்தனை காணிக்க செலுத்துறதோ, உன்னுடைய தசம்பாவ காணிக்க செலுத்துறதோ, ஒன்றை நேர்ந்து கொள்ளுகிறதோ, நேரத்தோடு வந்து கத்திர சமூகத்தில் உட்கார்றதோ. அல்லேலூயா. ஊழியக்காரன் மாத்திரம் ஊழியத்தை செஞ்சு கொண்டு முடியுமா? ஊழியக்காரன் மாத்திரம் வந்து இங்க பிரசவம் பண்ணிட்டா கேட்கறது யாரு? நீங்க உட்கார்ந்து இருக்கும் ஊழியம் செய்றீங்க. அல்லேலூயா. ஊழியத்திலே குறைவு இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்கள், அழகாக சொல்லுகிறார் அவர், எனது ஊழியத்திலே நான் குறைவை நிறைவாக்க என் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கும் சமீபமாய் இருந்தால். பாருங்கள், சாவு கிட்ட வந்தா கூட ஊழியம் செய்யறதுக்கு குறைவில்லாமல். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற நல்ல சமயங்கள் எல்லாம் எத்தனை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியத்திலே எந்த குறைவும் இருக்கக்கூடாது. ஆமென். உங்கள் பொறுப்புகளிலே நீங்கள் குறை இல்லாமல் இருங்க. ஒரு நாளும் தேவ பிரசன்னத்தை மறந்துடாது. அதனால நமக்கு துக்க துயரங்கள் தான் அதிகமாக வேதனை. 2 முறை ஆண்டவருடைய ஆளுக்கு வராமல் இருந்து பாருங்க இருக்கா. அப்படி வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கெல்லாம் தெரியும் கஷ்டமும் நஷ்டம். விடாதுங்க. பிசாசு விட மாட்டான், தொந்தரவு பண்ணுவான். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராதிக்கிறத தவறிட்டோம்னா அது போல ஒரு பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது. உனக்கு அப்பவே கிடைக்கணும்னா கொஞ்ச நாள் கூட்டு டிக்கெட் வரும். ஆமென்.
ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ பிரகாரங்களை தேவ ஊழியங்களில் குறை எடுக்காதீங்க, குறை வைக்காதீங்க. உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். பாடுபடு, நமக்காக உழைக்கணும், நிறைய குடும்பத்திற்காக ரைட். தேவ பிரகாரங்களிலே வீட்டு இருக்கிறவைகளை சரியா செய்யும். ஊழியங்களிலே ஒரு குறையும். ஊழியம்னா ஆராதனை, ஜெப நேரம், உபவாசம், காத்திருப்பு எல்லாம் சேரும் ஊழியங்கள். அந்த ஊழியத்தில் ஒரு குறைவில்லாமல் வச்சுக்க பார்த்துக்க. ஆமென். நீ ஒருவேளை சாப்பிடாம கூட குறையா இருக்கலாம், ஆனால் தேவனை ஆராதிக்கிறதுல குறைபாடு இருக்காது. அல்லேலூயா. முழங்கால் படித்து ஆலயத்தில் கண்ணீர் விட்டேன்னா பிரதிபலன் உண்டு. ஆமென். அண்ணா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்ணீர் வடிச்சாலா? தேவனுடைய ஆலயத்தில் கண்ணீர் வடிச்சாலா? குறைக்கு எங்க வந்தா? குறையாய் இருந்த வாழ்க்கைக்கு தேவ ஆலயத்திலே வந்தா, அங்கதான் கண்ணீர் விட்டா. அந்த கண்ணீருக்கு பதில் எருசலேமின் ராஜாக்களை நியமனம் பண்ண அவ பெற்றெடுத்த பிள்ளைத்தான் சாமுவேல் ராஜாக்கள் ஆக்குறதுக்கு தீர்க்கதரிசி ஆகிட்டு. நினைச்சு பார்த்துருப்பாங்களா அண்ணாலம்மா? ஏழு ஆசாரியனா இருக்கிறப்ப தான் கொண்டு விட்டுட்டா. பால் மறக்காத பிள்ளை கூட கொண்டு விட்டுட்டா. ஏன்னா அங்க அழுது அங்க பெற்றெடுத்தா, பெற்றுக்கொண்டா. அதை கொண்டு வந்து அங்க கண்ணீரை விட்டா. அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஒத்துக்கணும். அதே மாதிரி உண்மையாய் வாழ்ந்தா. கர்த்தர் கொடுத்துட்டாரு இந்த பிள்ளை. இந்த பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் தான் கர்த்தருக்கு, கிடைச்சிட்ட பிறகு எனக்குன்னு சொல்லல. அதே மாதிரி கொண்டு வந்து அங்க விட்டாங்க. அங்கே வளர்ந்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தில் அபிஷேகம் பண்ண நித்தியருக்கு தரிசி ஆக்கினாரு. ஆண்டவருக்கு ராஜ்யங்களில் ராஜாக்கள் ஆக்க வேண்டியவைகளை முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது. இவங்க ரெண்டு பேரையுமே ராஜாவாக்குனது அண்ணாளுடைய தேவாலயத்தில் கண்ணீர் விட்டாங்களே, அவங்க பெற்றெடுத்த பிள்ளை தான். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகம் ஊழியத்திலே கொடை இருந்துச்சு. அவங்களுக்கு ஆலயம் இல்லாத ஊழியன்ற வாஞ்ச வரணும். ஆமென். பிரசங்கம் தான் ஊழியம் இல்லை. அல்லேலூயா. வந்து உட்கார்ந்துக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு மகனோடு கூட என்னால பேசப்பா. பரிசுத்த ஆவியானவரை இறக்க ஆண்டவரே, என்னுடைய அன்பினாலே பரிசுத்த ஆவியினாலே அன்பு என் இருதயங்களை ஊற்றும். எனக்கு மாத்திரம் உள்ள மற்றவங்களுக்கு கண்ணீர் விடுற பாரு. இது தேவ ஊழியம். அல்லேலூயா. உன்னை ஒப்பு கொடுக்கிற தேவ ஊழியம். அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவில்லாமல் நாம் இருப்போம்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீ ஒன்றிலையும் குறைவில்லாமல் இருக்கிற என் பிள்ளைய எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறது. அப்படி சகிக்கிறது, நீ பொறுத்திருந்தது, நீ பிரயாசப்பட்டது நான் அறிந்தது போல இதையும் அறிந்து கொண்டேன். உன்னிடத்துல என்ன இல்லை, குறைவு உண்டு இல்ல, குறைவு இல்லை. அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் பாரு. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் யாரையும் கைவிடுறதுக்காகவே அவர் வரல. அவர் எல்லாரையும் சேர்த்து அன்னைக்கு தான் வந்தார். அல்லேலூயா. அன்பில் என் முழங்கால் படிக்கலாம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானிரும் தந்தை நோக்கமனாதி அன்றோ. அந்த பாடலை முடிச்சா எடுத்து கொடுமா. உருவாக்கிய நீ முதற் பேரானிரும் தந்தை நோக்கமனாதி அன்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ இயேசுவை நேசித்தீரோ இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் தோரில் முதல் எழுந்ததனா புது சிருஷ்டியின் தலையாகிறே. மரித்தோரில் முதல்
பாதத்தில் முத்தம் செய்து சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஏனென்றால் நீர் எங்களில் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஊற்றின அன்பினால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். நீங்கள் எங்களிடத்திலே கவனிப்பதும் பார்ப்பதும் அறிந்திருப்பதும் இந்த அன்பில் குறைவு இல்லாதவர்களாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அன்பு குறைந்தால் ஆசீர்வாதம் எங்களுக்கு குறைகிறது, விசுவாசம் குறைகிறது, ஞானமும் குறைகிறது, அறிவும் குறைகிறது, கிருபைகளும் குறைகிறது, ஊழியமும் குறைகிறது. ஐயா, அதை எண்ணினவர்களாக நாங்கள் அன்பை ஒருபோதும் இழக்க மாட்டோம். நீ கற்றுக் கொடுத்த வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி, கேட்டவைகளின்படி இன்றைக்கு எங்களை தகனிக்கிறோம், பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அன்பில் பரிசுத்தமாக்கத்தான் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். சகல ஜெயத்தையும் தர எங்களை முதலாவது அன்பினாலே நிரப்பி இருக்கிறீங்க. எங்கள் இருதயங்களை அந்த அன்பு நிறைந்த இருதயமாகவே எங்களுக்கு இருக்க செய்வார். வாழ்ந்து சகித்திருக்க பலமாய் பெருக நீர் எங்களை திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக எங்களை வரையறுத்தீரோ, வகைப்படுத்தினரோ, உருவாக்கினீரோ, உயிர் கொடுத்தீரே. அதற்காகவே நாங்கள் வாழ்ந்து வளமாய் உமது அன்பில் நிலைத்திருந்து குறைவில்லாதவைகளை நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. எந்த கேள்விகள், எந்த பதில் வேண்டும் என்று வந்தார்களோ, எந்த குறையோடு வந்தார்களோ, எத்தனை வேண்டுதலோடு வந்தார்களோ, எதெல்லாம் எனக்கு கர்த்தரிடத்தில் கிடைக்க வேண்டும் என்று வந்தார்களோ, உலகத்தில் சமுதாயத்தில் எப்படி நான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கர்த்தாவே, அவைகளை பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, வியாதிகள், வழிகள், கோணலான பாதை, நீ விரும்புகிற அன்பின் குறைவில்லா தன்மை பிள்ளைகளை தெரிந்திருக்க செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதித்து வழி அனுப்பும். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள், எங்கள் ஊழியங்கள், ஜெப நேரங்கள், உபவாச நேரங்கள், சிறுவர் பள்ளி நேரங்கள், வகுப்புகள் எல்லாவற்றிலேயும் ஒரு அனந்த ஆசீர்வாதம் பொங்கி பெருகட்டும். ஆண்டவரே, எத்தனை எதிர் வந்தாலும் உத்தமர்களாய் வாழ்ந்து உண்மையின் சரித்திரத்தை நாங்கள் நிர்ணயிக்க உதவி செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை, கணம், துதி, ஸ்தோத்திரங்கள் சகலமும் ஒருவருக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர் எழுந்து ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறக்க மாட்டேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பும் சிநேகமும் பாதுகாப்பும் அன்பின் நிறைவும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்கள் எல்லாரோடும் இருந்து பாதுகாப்பாய் குடும்பத்தோடு நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.